நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளோட த ஃபினாமினல் ஏஜஸ் ஸ்டைலோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ அதனால் ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அவர்களுக்கு உங்களோட விஷயத்தை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அவரை பற்றி உங்களோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிங்க. ஏஜஸ் ஸ்டைலோட எனக்கு ஃபேவரட்டான மேட்ச் என்ன அப்படின்னா 2017 ஜான்சினாவோட வந்துட்டு WWE சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோதி இருப்பாங்க ராயல் ரம்பிளில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னே கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய நல்ல நல்ல மேட்சஸ்லாம் வந்துட்டு ஏஜஸ் ஸ்டைல் WWE மற்றும் TNA இம்பாக்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் உங்களோட ஃபேவரட்டான ஏஜஸ் ஸ்டைல் மேட்ச் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போறோம்னா 1316 நாட்கள் சாம்பியனா இருந்த ரோமன் ரெயின்ஸை பற்றி பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ்னே கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா அவர்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நீங்க சோஷியல் மீடியாலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் திரும்ப WWE வரதுக்கு முன்னாடி அவரோட பாடி பிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு தான் வந்துட்டு WWE வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனை நிறைய பேர் எதிர்பார்த்தாலும் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் எப்பெல்லாம் திரும்ப WWE ரிட்டர்ன் வராரோ அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு தான் வருவாரு. ஸோ இதே மாதிரி தான் 2020 சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அப்போ அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப WWE வந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த தடவை வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் திரும்ப ரிட்டர்ன் வந்தாருன்னா அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் அவரோட ரிட்டர்னுக்காக வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ரோமன் ரெயின்ஸை. இப்போதைக்கு அவர் கரண்டா வந்துட்டு ஒரு மிஸ்டர் ஒலிம்பியாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு ஆக்டிங் பண்றாரு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட ஷூட்டிங் டேட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா முடிய போறான்னு பாத்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃப்ரீயா ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப WWE பார்க்கலாம். ஸோ WWE ரோமன் ரெயின்ஸ் வர டேட் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுன் எபிசோட். அதை தாண்டி வந்துட்டு சம்மர் ஸ்லாம்ல கூட ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் கூட ரோமன் ரெயின்ஸ் WWE சர்ப்ரைஸை கூட ரிட்டர்ன் ஆக வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் பற்றி வந்து ரீசெண்டான அப்டேட் இதுதான். ஒரு மிஸ்டர் ஒலிம்பியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி பிசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவரோட ரீசெண்டாக நடிச்சிட்டு இருக்க அந்த படத்தோட ஷூட்டிங் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா முடிக்க போறாங்க. இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட அப்டேட் லேட்டஸ்டா இதுதான் வந்திருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ரெண்டாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா த ஃபினாமினல் ஏஜஸ் ஸ்டைல் பத்தி தான். ஏஜஸ் ஸ்டைல்ஸ் அவர்கள் போன வாரத்தோட ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்திருப்பாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம கோடி ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்காக வந்திருப்பாரு. ஆனா அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பிட்டாங்க உண்மையாலே ஏஜஸ் ஸ்டைல் அவர்கள் அவரோட அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம்ல வந்துட்டு நம்மளோட ஏஜஸ் ஸ்டைல் அவர்கள் கோடி ரூட்ஸ்க்கு அகேன்ஸ்டா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எந்த விஷயத்த ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா 2013 வந்துட்டு WWE சாம்பியனா நம்மளோட ஜான்சன் அவர்கள் இருந்திருப்பாரு. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு மார்க் என்ட்ரூ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி நம்மளோட ஜான்சனாவும் வந்துட்டு மார்க் என்ட்ரிக்கு பயங்கரமா ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் போது மார்க் என்ட்ரி ஜான்சனாக்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இருப்பாரு. அதே விஷயம் தான் இப்போ WWE ஸ்மாக் டவுன்ல ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏஜஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ்க்கு அகேன்ஸ்டா திரும்புற மாதிரி. ஸோ இந்த ஒரு காரணம் எதனால பண்ணாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட கோடி ரூட்ஸ்க்கு பெருசான ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அவர் ஸ்மாக் டவுன் எல்லாமே அவரோட ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல இருக்கிறாங்க. குறிப்பா ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் எல்லாம். ஸோ அதனால இப்போதைக்கு வந்துட்டு அவங்களோட மோத வச்சு அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால தான் அகைன் வந்துட்டு ஏஜஸ் ஸ்டைலோட வந்து பார்த்தீங்கன்னா மோத வைக்கிறாங்க WWE. இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானும் பண்றாங்க. ஸோ அதனால ஏஜஸ் ஸ்டைல் வெர்சஸ் நம்மளோட கோடி ரூட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போறாங்க. அதுக்கான ஒரு ஃபியூட தான் வந்துட்டு அகைன் WWE ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்குள்ள. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வந்து அகைன் WWE நடக்க போகுது. அண்ட் 2013 மார்க் என்ட்ரி ஜான்சனா அந்த ஒரு ரீக்ரியேட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல அந்த ஃபேக்கான ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம மூணாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா த மேன் பெக்கி லின்ச்சை பத்தி தான். பெக்கி லின்ச் அவங்களோட WWE கான்ட்ராக்ட் வந்து பாருங்க இப்போதைக்கு எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பெக்கி லின்ச் இப்போ WWE வந்துட்டு ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பெக்கி லின்ச் இப்போதைக்கு ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட பெக்கி லின்ச் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஏஜென்டா தான் WWE இப்போ இருக்கிறாங்க.
ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.